வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணன் சீமான் வந்து இந்த ஈவேராவை பத்தி பேசிட்டாரு சொல்லி ஆமா. ஒரே பொங்கல் பொங்கல் வைக்கிறாங்க. சரி. எல்லா மாவட்டத்திலயும் சுத்தி 60 வழக்கு போட்டு வச்சுட்டு இருக்காங்க. சரி. நம்ம தலைவர் எல்லாம் வர கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எந்த தலைவர்களை ஒவ்வொரு சொல்லுங்க. நான் சொல்றேன். அமைச்சர் துரைமுருகன் அவர் ஏதோ ஒரு இருங்க. அமைச்சர் துரைமுருகன் வரேன். அவர் ஏதோ ஒரு அதாவது வேலூர் பாஷை நினைக்கிறேன். என்னமோ தொங்கனாவோ என்னமோ சொல்லி வச்சிருக்காரு. தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா என்ன சொல்றாருன்னா என்னமோ சொல்லி வச்சிருக்காரு. தெரியல நையாண்டி பண்றதுல வல்ல மானமும் அறிவும் உள்ளவர்கள் ஈவேராவை விமர்சிக்க மாட்டார்கள். அந்த அறிவிலிகள் அந்த மானமும் அறிவும் துரைமுருகனுக்கு இருந்தா அவர் தானே வந்து கனிம வளத்துறை அமைச்சர். பெரியாரை ஃபாலோ பண்ற இவங்களுக்கு எல்லாம் இருந்தா, துரைமுருகனுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்தா, கன்னியாகுமரி மலையை உடைச்சி அதானி துறைமுகத்துக்கு கொடுக்குறமே, நாளைக்கு குமரி மாவட்டத்துல வந்து நாளைக்கு பிரச்சனை வருமே, நிலநடுக்கம் வருமே, தண்ணீர் பற்றாக்குறை வருமே, இயற்கை வந்து மாசுபடுமே. இது மூலமா விவசாயம் வந்து மழை எப்ப எந்த காலத்துல எப்படி பொழியும் தெரியாது, சூரிய வெப்பம் எப்படி வரும் தெரியாது, ஒரு மழைனா என்னன்னு தெரியும். அறிவிலி அவர் பயன்படுத்திய வார்த்தை சொல்றேன். அறிவு இருக்கான்னு கேட்கிறேன். துரைமுருகன் அமைச்சர் அவர்களுக்கு மரியாதையோட கேட்கிறேன். ஒரு கனிம வளத்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு உண்டான எந்த தகுதி அவர் கிடையாது. அறிவை பத்தி, அறிவிலிகள், தன்மானம் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு துரைமுருகன் ஐயாவுக்கு தகுதி கிடையாது. காரணம், கனிம வளத்தை சொரண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். கேட்டதுக்கு அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு அப்படின்னார்ல. அப்புறம் எதுக்கு இவர் அமைச்சரா இருக்காரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லாமே இருக்குன்னா மத்திய துறை அமைச்சரே பார்த்துட்டு போயிடாரு, ஒன்றிய அமைச்சரே. அப்புறம் எதுக்கு இவர் வந்து நீர்வளத்துறை வச்சிருக்காரு, கனிம வளத்துறை வச்சிருக்காரு, எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் எதுக்கு இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குன்னா? இளம் வயசுல திமுக வரும்போது, திகால இருக்கும்போது, இவரு பெரியாரை போய் சந்திக்கும் போது பெரியார் என்ன கேட்டாருன்னா, நீங்க என்ன சாதின்னு கேட்டாரு. ஏங்க அவரு அதங்க நான் பெரியார் பிரபுன்னு இருந்தவங்க. என்ன வந்து பெரியார் பிரபு இல்ல, நீ வெறும் சில்வன் பிரபுன்னு மாத்தினதே வந்து அண்ணன் சாதி ஒழிச்சாரு ஈவேரான்றாங்க. அதே ஈவேரா தான் இவரை பார்த்து சாதின்னு கேக்குறாரு. அப்ப அவர் என்ன சாதி ஒழிச்சாரு? ஒழிச்சு வைக்கிறதுங்க. ஒழிச்சு வைக்கிறாரு. பேசுறாரு மானம் அறிவு. ஆமா. அப்ப இன்னொரு தலைவர் சொல்றாரு, நம்ம அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு? அது நீங்களே பேசுங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும். அவருக்கு மறுபரிசீலனை செய்யணும். அண்ணாமலை வந்து ஆதரவு கொடுத்துட்டாரு, இதை நீங்க வந்து மறுபரிசீலனை செய்யணும், இப்படி பேச யோசிக்கணும். ஏன்னா நம்ம இப்படி பேசறதுக்கு கூடாது. அப்பெல்லாம் அவரு திராவிடம் செய்த சூழ்ச்சிகள் நம்ம கட்சியில பழைய தலித் பேந்தர் ஆஃப் இயக்கத்துல டிபிஐயா இருக்கிறப்ப சரி, விசிகாவா மாறினப்ப சரி, புத்தகம் வெளியிட்டாங்களா இல்லையா? வெளியிட்டாங்க. சேரிக்கு எதிரான திராவிடன்னு புத்தகம் வெளியிட்டாங்களா இல்லையா? வெளியிட்டாங்க. பெரியார் செய்த துரோகங்கள் அப்படின்னு புத்தகம் வெளியிட்டாங்களா இல்லையா? கண்டிப்பா வெளியிட்டாங்க. அப்ப என்ன எங்க இருந்து யோசிச்சாங்களா? கூட்டணி இருக்குன்னா பேசக்கூடாது. அண்ணன் திருமாவர்களுக்கு மரியாதையோட சொல்லிக்கிறோம், நீங்க ஒரு கூட்டணி கட்சி, அதுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்க. அவங்களுக்கு நீங்க ஓட்டு வாங்கி கொடுக்கணும், அந்த வேலையை மட்டும் நீங்க பாருங்க. இது வந்து தமிழ் தேசியத்துக்கும் திராவிடர்களுக்கும் உண்டான ஒரு போர் போயிட்டு இருக்கு. நாங்க திராவிடத்தை அடிக்கணும்னா அவங்களுடைய தலைவர் திராவிடத்தின் ஒட்டுமொத்த குத்தகைக்காரரான பெரியார் செய்த பிழைகளை நாங்க பொது வெளியில பேச வேண்டியது இருக்கு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். திட்டமிட்டு நம்ம பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணணுமா இல்லையா? அவங்க விமர்சனத்துக்கு இடம் கொடுக்குறாங்களா? அவங்க செஞ்ச விமர்சனத்துக்கு நம்ம பதில் விமர்சனம். ஐயா உங்க இவரே சொல்லியிருக்காரு, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு நான் பதில் சொல்றேன். நாங்க ஈவேராவை விமர்சனம் பண்ணல. ஆமா, நாம திராவிடத்தை தான் ஒழிக்கணும்ன்றதுதான் நம்மளோட குறிக்கோள். காரணம், என் மேல வந்து திராவிடத்தை நீ திணிக்காது. எனக்கு சமஸ்கிருதம் தூக்கி திணிக்கிறது ரொம்ப தப்பு. தமிழ் மேல சமஸ்கிருதம் சொல்ல வைக்கிறது ரொம்ப தப்பு. முதல்ல அப்போ திராவிடத்தை எதிர்த்தா நீங்க ஈவேராவை எதிர்க்கிறீங்க. அப்ப அந்த பிம்பத்தை நாங்க உடைக்கிறோம், பர்னிச்சரை உடைக்கிறோம். ஏன் ஈவேரா மட்டும்தான் சமூக நீதிக்கு போராட்டாரா? கிடையாது. வள்ளலார் யாரு? அவருல போராடல. வைகுந்தனாரு அவரெல்லாம் யாருங்க? அவரு ரட்டமலை சீனிவாசன். தமிழ்நாட்டுக்கும் ரட்டமலை சீனிவாசனுக்கும், தமிழ்நாட்டுக்கும் அயோத்தியாச பண்டிதருக்கும், தமிழ்நாட்டுக்கும் வள்ளலாருக்கும், தமிழ்நாட்டுக்கும் முத்துராமலிங்க தேவரையாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் இன்னும் எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள் என்று தமிழ் தேசியவாதிகள் சொல்றவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. மொத்த குத்தகையை நீங்களே. ஆமா, தந்தை பெரியார் அவர் தான் உங்க எல்லாத்துக்கும். அந்த இடத்துல எங்களுக்கு கோவம் வருது. நீ மொத்த குத்தகை நீங்களே எடுத்து. உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நாங்க வந்து விஜயலட்சுமி கூட்டிட்டு உட்காருவோம். அதுதான் நீங்க அவ்வளவுதான் திராவிடம். பெண்களை வைத்து நாங்க சண்டை போடுவோம், பொம்பளை பசங்களை வச்சா சண்டை போடுவோம். நாங்க சொல்றோம், மானமும் அறிவும் இருப்பதனால்தான் திராவிடம் என்றது தீது, தமிழ் தேசியம் எங்களுக்கு சிறந்தது என்று எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் வெளியே வந்தார்.
இந்த மானமும் அறிவும் இருப்பதனால்தான் தமிழ்நாட்டின் மானத்தை காக்கணும்ன்றதுக்காக போராடுவதற்காக தமிழனா தன்மானத்தோட வெளியே தப்புங்க. மலையாளி பேச வேண்டியது மலையாள தேசியம், ஆமா. தெலுங்கர்கள் பேச வேண்டியது தெலுங்கு தேசியம், ஆமா. கன்னடர்கள் பேச வேண்டியது கன்னட தேசியம், ஆமா. ஒடியாக்காரங்க பேசுறது ஒடிய தேசியம், ஆமா. தமிழர்கள் திராவிட தேசியம் தான் பேசணும், தமிழ் தேசியம் பேசக்கூடாது. அது என்ன இதுங்க சொல்ல போறாங்க. நானா 10 பேர் வார்த்தை வந்து சமஸ்கிருதம். 10 பேர் பிறந்தவனா? திராவிடன்றது சமஸ்கிருதங்க. சமஸ்கிருதத்துக்கு பிறந்தவன் சொல்றதுக்கு தான் நம்மள வந்து திராவிடத்துக்கு திராவிட வழி அப்படின்றானுங்களா? அவங்க ஒருத்தருக்கு பிறந்தவங்க, நாங்க மட்டும் 10 பேர் பிறந்தோம். அதுதான் என்ன வைப்பாங்க. நீ இந்த மாதிரி பேசுறதுனாலதான் எங்களுக்கு ஈவேரா அடிக்கணும்னு தோணுது. ஈவேரா நீங்க தான் அடிக்க சொல்றீங்க, நாங்க ஈவேரா கொண்டு வரல. நாங்க திராவிடத்தை உடனே ஈவேரா, அப்ப நீ தான் அந்த ஈவேரா உடைக்க சொல்றீங்க. விஜய் வந்து அவர் வந்து பெரியார் அவருக்கு மாலை போடுறாரு, உடனே திராவிடத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்றீங்கன்னா அப்ப பெரியார் வந்து திராவிடத்துக்கு உண்டான தலைவரை நீங்க தான் முன்னிறுத்துறீங்க. சரி, இவங்கள கூட பெரியார் வந்து தமிழருக்கு உண்டான தலைவர் நீங்க எடுத்துக்கல. அவர் பாருங்க பெரியாருக்கு மாலை போட்டாரு, அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு நீங்க இப்ப விஜயை கொண்டு போகலையா? நீங்க எல்லா மீடியாவும் ட்விட்டர்ல இருந்து எல்லாம் என்ன பண்ணீங்க, அவர் திராவிடத்தின் பாதையில் போகிறாருங்க. அப்ப அது என்ன பாதை? அது ஒரு கேடுகட்ட பாதை அப்படின்னு நாங்க சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். இவங்க ஈவேரா வழி வந்தன்றாங்க, அதுல எத்தனை பேர் கடவுள் மறுப்பாளர்? அதெல்லாம் விடுங்க. இப்ப தலைவர்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், புரியுதுங்களா? துரைமுருகன் அவர்கள் மானமும் அறிவும் அறிவிலிகள் இந்த வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இருந்தா கனிம வள கொள்ளைய, கனிம வள திருட்ட, கனிம வளத்தை இந்த மாதிரி சூறையாடுறது முக்கியமான டிபார்ட்மெண்ட், மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு கையில, நீர் வளத்தை வச்சிருக்காரு. உங்க மேல எங்களுக்கு விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனம் ஒரு தமிழரா இருந்துட்டு 50 வருஷத்துக்கு மேல அந்த கட்சியில இருக்காரு, வந்து ஒரு சிஎம் ஆக்குங்க, துணை முதல்வரா கூட ஆக்குங்கன்னு கெஞ்ச வேண்டியதா இருக்குது. அதே தமிழ் தேசியவாதிகளாங்க நாங்க தான் மாறல அடிச்சுட்டு கேக்குறோம். அததான் நான் சொல்றேன், அவருக்கு இருந்திருந்தா அவரு கேட்டிருப்பாரு. இல்ல அவ்வளவுதான் கேட்டான்னு கேளுங்க. இப்போ இன்னொரு விஷயம், திருமாவளவன் கேட்டாரு, அவரு கூட்டணி கட்சி. அவருக்கெல்லாம் அண்ணன் தயவு செய்து உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறோம், நீங்க ஒரு கூட்டணி கட்சி, உங்களுடைய வேலை அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுப்பது மட்டுமே, உங்களுடைய கருத்துக்கள் பொதுவெளியில் ஈடுபடாது. நீங்க வந்து ஒரு ஓட்டு வாங்கி கொடுக்குற ஒரு வாக்கு வங்கி தான் நீங்க திமுகவுக்கு. கோவை ராமகிருஷ்ணன் புரியுதுங்களா? இந்த தற்காப்பு சண்டையெல்லாம் நாங்க திராவிட கழகத்தோட போட்டுட்டு இருக்கோம், நீங்க போட வேண்டாம். கோவை ராமகிருஷ்ணன் செல்வ பிறந்தங்க இருக்காங்க, என்னங்க தலைவர்கள் கண்டனம் சொல்லிட்டு செல்வ பிறந்தங்க பத்தி கேளுங்க. இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறார் சீமான். அதோட மோசமான வார்த்தை சொல்லிருக்காருங்க. யாரு? கோவை ராமகிருஷ்ணன். கோவை ராமகிருஷ்ணன் யாருங்க? நீங்க அவரோட கட்சி தலைவரா? அவரை விடுங்க, அவரை 10 பேரை வச்சுட்டு வாட்ஸ்அப் தொட்டீங்கன்னா அவரு முதல்ல 10 பேர், முதல்ல ஒரு 15 பேர் இந்த மாசம் அவர் டார்கெட் கொடுக்குறாங்க கோவை ராமகிருஷ்ணன் ஐயாவுக்கு. உங்க கட்சியில இன்னும் ஒரு 10 பேர், ஏன்னா 10 பேர் தான் இருக்காங்க. நான் பாத்து ஒரே 10 பேர் தான் டார்கெட் கொடுப்பாங்க. நான் டார்கெட் கொடுக்குறோம், இப்ப சேல்ஸ்ல எல்லாம் டார்கெட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கோவை ராமகிருஷ்ணன் ஐயாவுக்கு டார்கெட் இந்த ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ள 10 நாள் போயிடுச்சு. சரி, அடுத்து இருங்க, செல்வ பிறந்தகைக்கு வர இருங்க, செல்வ பிறந்தகைக்கு வரேன். கோவை நீங்க ரொம்ப உணர்ச்சி கேட்டீங்களா? கோவை ராமகிருஷ்ணன் வந்து முட்டையை நாங்க அடிப்போம் அப்படின்னாரு. அண்ணன் கூட நடமாட முடியாது, விடுங்க. அவர் 10 பேரை வச்சுட்டு அவர் முதல்ல நடமாடட்டும், ஓகேங்களா? அவர் நடமாட்டும், 10 தூக்கட்டும். முதல்ல கோவை ராமகிருஷ்ணன் ஐயாவுக்கு அன்பு தம்பியின் ஒரு முன்னாள் பெரியார் பிரபுவாகிய நான் ஒரு அன்பு கோரிக்கை விடுக்கிறேன். உங்களுக்கு டார்கெட் அடுத்த மாசம் பிப்ரவரி 10க்குள்ள உங்க அமைப்புல குறைஞ்சது இன்னும் ஒரு 10 பேரையோ 20 பேரையோ சேர்த்துருங்க. அது தயவுசெய்து செய்யுங்க. உங்க அமைப்பு முதல்ல கட்டி அமைங்க. நீங்க வந்து அரசியல் கட்சி கூட கிடையாது, புரியுதுங்களா? நீங்க ஒரு தேர்தல் வாக்கு வாங்கி கொடுக்குற வாக்கு வங்கியா கூட நீங்க இல்ல. இப்ப இஷ்யூ பெஸ்டா நீங்க பேச வருவீங்க. ஏன்னா இப்ப பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் பெருசா பயங்கரமா கொந்தளிச்சாரு, இப்ப பாத்தீங்களா? எல்லாரும் பாத்திருப்பீங்க. சிரிக்கடா எல்லாம் சிரிக்கடா வரல. இந்த திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு வந்து கத்துறாங்களே, பேசுறதுக்கு இத்தனை பேர் வராங்களே. இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைக்கு அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காள், எவ்வளவு பெரிய கொடுமை. அதுக்கு வந்து அது ஒரு கல்லூரி எங்கோ கல்லூரி வளாகத்துல நடுவுல மைய பகுதியில் மணிகுண்டு பக்கத்துல நடந்திருக்குங்க. எவ்வளவு பெரிய அதுக்கு வந்து பேசுனாங்களா? இந்த இன்னைக்கு வந்து பேசுற அண்ணன், அது பெரியார் பேசுனது அண்ணன் பெரியார் பேசுனதை பெரியார் இப்படி பேசிருக்காருன்னு அண்ணன் பேசுனது கண்டனம் தெரிவிக்கிறாங்களே. அப்ப இவங்க மறைமுகமா பெரியாருக்கு தான் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பெரியாரு ஏன் இப்படி பேசுறேன்னு இவங்க பெரியாருக்கு தான் கண்டனம். ஓகேங்களா? அப்ப நான் சொல்றேன், இதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குற கோவை ராமகிருஷ்ணன், இவரு செல்வ பெருந்தகன், திருமுருகன் காந்தி, இந்த அம்மா வீரலட்சுமி, இந்த அக்கா விஜயலட்சுமி, இந்த சுபவீர பாண்டியன், இந்த தமிழன் பிரசன்னா,
தங்களை தாங்களே தலைவர் என்று நம்பிக்கொண்டிருக்கும் திராவிட திராவிட பிரசன்னா, ராஜீவ் காந்தி இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இந்த பெண் வந்து அவங்க ராஜீவ் காந்திக்கு அவங்க வீட்டுல பெண்கள் இருப்பாங்க, இவரு திராவிட பிரசன்னாவுக்கு வீட்டுல பெண்கள் இருப்பாங்க, எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு, அதாவது வாடிய பயிரை கண்ட போது நான் வாடினேன்னு வள்ளலார் பிறந்த மண் இது. ஒரு பயிரை பார்த்தே வாடினவருக்கு ஒரு உயிர். நம்ம வீட்டில் இருக்க மாதிரி அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு பொது வெளியில இப்படி நடந்திருக்கு, பொண்ணுக்கு நடந்திருக்கு, அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த எஃப்ஐஆர் முதற்கொண்டு வெளியே வந்திருக்கு. ஒரு நல்ல சுத்தமான தூய ரத்தம் ஓடி ஒரு நல்ல சோறு தின்னு உப்பு போட்டு தின்னு இருந்தா நீ வெளியே வந்து அன்னைக்கு பேசியிருக்கணும். இவங்க எல்லாம் இன்னைக்கு வரானுங்க பாத்தீங்களா? காரணம் எச்சி சோத்துக்காக. அவங்க சோறு அந்த திராவிட கழகம் ஃபண்டு ஒரு பக்கம், திமுக கொடுக்குற ஃபண்டு ஒரு பக்கம். இந்த ஃபண்டு வச்சுக்கிட்டு தான் நீ சரியான ஆளுங்களா இருந்தா விடுதலை பதிப்புகளை முதல்ல நீங்க நாட்டுடைமை ஆக்குங்க, இல்ல பொது வெளியில வந்து மக்கள் கண்காட்சி வைக்க சொல்லுங்க, நாங்க வந்து வாங்கிக்கிறோங்க. அவர் ஒரு புத்தகம் மட்டும் எழுதலங்க, பல விஷயங்கள் எழுதிருக்காரு. புத்தகத்துல இல்லங்க, அந்த நாளிதழே அவங்க திருடி வச்சிருக்காங்களேங்க. இவர நிறைய இது எழுதிருக்காங்க. நாளிதழ் ஏங்க, நாளிதழ் இப்ப தினத்தந்தி நாளிதழ் பொது வெளியில இருக்குங்க, நீங்க கேட்டா கொடுப்பாங்க. தினமலர் இருக்குங்க, ஆனந்த விகடன் இருக்குங்க, நீங்க இந்த வருஷம் போட்டு நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. திராவிட கழகத்துல இருக்கிற விடுதலையோ குடியரசு பத்திரிக்கையோ நீங்க வந்து நாட்டுடைமை ஆக்குங்க. அததாங்க நான் சொல்றேன். அவர் அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, நீங்க அதை ஒழிச்சு வச்சு நம்ம தலைவர் இப்படி தப்பா பேசியிருக்காரு, ஒரு மாதிரி சரக்கு அடிச்சுட்டு போதையில பேசுற மாதிரி அசியசியமா பேசியிருக்காரு, இதெல்லாம் பொது வெளியில வந்தா நம்ம தலைவர் பேரு கெட்டு போயிடும். அதெல்லாம் வீரமணிக்கு கவலை கிடையாது. அவரு சேர்த்து வச்சிருக்க சொத்து நம்மளை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய் அடைக்கிறதுக்கு கொடுத்தாகணும்ல. அதுக்கு என்ன பண்றாரு? ஏங்க இதை நாட்டுடைமையாக்க சொல்லி கோவை ராமகிருஷ்ணனும் அண்ணன் கொளத்தூர் மணியும் கேஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு வரலாறுங்க. கேஸ் போட்டு 2008 போட்ட கேஸ் 22 தீர்ப்பு வந்திருக்குங்க. அவர் பின்வாங்கிட்டாரு. ஏன் நாட்டுடைமையாக்கல? ஏன்னா இவங்க 2 பேரும் ஏதோ புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க, கோவை ராமகிருஷ்ணனும் கொளத்தூர் மணியும். அந்த புத்தகத்தை நீ எப்படி வந்து பெரியாருடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம், காப்பிரைட்ஸ் என்கிட்ட கேட்டியா நீன்னு இவர் வந்து வழக்கு தொடுத்தாருங்க. சரி, அப்ப இருங்க, இது கேளுங்க. இப்ப அதுதானே பிரச்சனைய. அப்ப இவங்க பெரியார் கருத்து எது சொல்றாங்களோ அது இவங்களோட சொந்த கருத்துங்க. திராவிட கழகத்துல என்னென்ன கருத்து வருதோ அது எல்லாமே அவங்களோட சொந்த கருத்து. ஏன்னா பெரியார் வந்து யாருக்குமே தெரியாது, எல்லாமே மறைத்து ரொம்ப கமுக்கமா திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்களால பொத்தி வைக்கப்பட்ட மல்லிகை மொட்டாக காவந்து பண்ணி, ஏன்னா அதெல்லாம் இழிவா இருக்கு. அதை அவர் கொடுக்க மாட்டாருங்க. அவர் சொன்னாரு, இவரே சொல்லுவாருங்க, அவர் இப்படி சொன்னாரு, இவரு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டா அவர் சொல்லிட்டாருங்க அப்படின்வாங்க. கைப்பட எழுதுனது, அவர் கைப்பட பதிப்பானது எதையுமே அவங்க வெளியே விடலங்க, எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அதுல பெண்களை பத்தியும் பிற ஜாதிகளை பத்தியும், குறிப்பா தமிழ் ஜாதிகளை பத்தியும் ரொம்ப இழிவா பேசியிருக்காரு, தமிழர்களை பத்தி இழிவா பேசியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கெல்லாம் திராவிடம் என்பது தீதுன்னு சொல்லி வெளியே வந்திருக்கோம். அதனால ரொம்ப கம்பு சுத்த வேண்டாம். திராவிட இந்த விஷயத்துல நீங்களா விட்டா அப்படியே அடைஞ்சிரும். நீங்க திருப்பி நீங்க வந்து அவர் ஏதோ இருந்தாரு, ஒரு 4 நல்லது செஞ்சுட்டு போனாருன்னா விட்டுடுங்க. இந்த பையனுங்க நீங்க வந்து நாங்க தான் கோமணம் கட்டி விட்டோம், நாங்க தான் இதை பண்ணி விட்டோம் அப்படின்னு, சரி இதெல்லாம் விடுங்க. இந்த கொடியை வந்து இப்படி போட்டு பண்ணிருக்காங்களே. இப்போ நான் ஒரு விஷயம் கேக்குறேன், சொல்லுங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி பெரியார் சொன்னதா ஒரு கட்டுக்கதையா? கட்டுக்கதை வீரமணி சொல்றது கட்டுக்கதை, அவர் சொல்றது கட்டுக்கதை எல்லாமே. ஏன்னா பெரியார் சொன்னது எல்லா டாக்குமெண்ட்டும் அதெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க, யாரும் தெரியல. நான் சொல்ல வருது என்னன்னா, அது கட்டுக்கதையோட இருக்கட்டும். சரி, அவன் வந்து சொல்றான் திமுக பத்தி இப்படி கார் துப்பி இருக்காரு ஈவேரா அப்படின்னு. அன்னைக்கு கொந்தளிக்காதவங்க, குருமூர்த்திக்கு எதிரா அன்னைக்கு கம்பு சுத்தாதவங்க, ஆமா கருணாநிதி, அண்ணாதுரை, ஈவேரா உட்பட அத்தனை பேரும் கார்த்தி. அன்னைக்கு எச்ராஜாக்கு எதிராக சோரட்டி ஓட்டாதவங்க, அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் கொந்தளிக்காதவங்க சீமான் கிட்ட மட்டும். ஏன்னா இது ஒரே காரணம், சீமான் நாம் தமிழ் கட்சின்னு ஒரு தேர்தல் அரசியல் சார்ந்து ஒரு கட்சி நடத்துறாரு. இது மக்கள் இடத்துல போய் சேர்ந்துரும், ஈவேராவுடைய வண்டவாளங்கள் போய் சேர்ந்துரும். சேர்ந்துட்டா ஒட்டுமொத்த பேரும் ஈவேராவை வெறுத்துருவாங்க, திராவிடத்தை வெறுத்துருவாங்க. அது கூட கிடையாதுங்க. வேற கட்சி அது இப்ப 2000 ரூபாய் கொடுக்கறது 4000 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஆயிடும். சிம்பிள். அவங்க எப்பயுமே கால்குலேஷன், பணம் மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம்.
அப்படிலாம் பெரியார பத்தி பெரியாரே அப்படிதான் மக்கள் என்ன நினைச்சு பெரியார வந்து பெரியார சொல்லி பெரியாருக்கும் தேர்தலுக்குமே தொடர்பு இல்லைங்க. யாராவது பெரியார் கொள்கைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? முதல்ல தமிழனை திட்டி சாமியை கூடாதுன்னு சொல்லி போய் ஓட்டு கேட்டவனா ஓட்டு போடுவானா? தமிழனை திட்டின்னு சொன்னாக்கா கொந்தளிச்சிருவாங்க. இல்ல இவங்க போய் சொல்றாங்களா பெரியார் ஜாதி ஒழிச்சாருன்னு போய் சொல்றாங்களா? ஜாதி எல்லாம் ஒழிக்கணும்னு தேர்தல் மேடையில போய் சொல்லி ஓட்டு கேட்பாங்களா? அப்படி ஓட்டு வந்துருமா? அதுக்கெல்லாம் தைரியம் வேணும். சீமான சொன்னாரு, ஜாதி பாத்தியா வேட்பாளருக்கு ஓட்டு போட்ட அது எனக்கு தீட்டு, நீ உன் ஓட்டு எனக்கு வேண்டான்னு சரியான ஆளுமையோட சொன்னவரு எங்க அண்ணன் செந்தமிழ் சீமா. அதனாலதான் நாங்க நிக்கிறோம். இவர் தான் சொல்றாங்க, செல்வ பெருந்தக இளைஞர்களை தவறாக வழிநடத்தி விட்டார். ஆமா, முதல்ல வாக்குக்கு அவன் எத்தனை கட்சிக்கு போறாங்க. சரி விடுங்க, அவன் பேச்சலாம் இருங்க. அவரு என்னங்க தவறா வழிநடத்து? காங்கிரஸ் நீங்க சொல்லுங்க, நீ எப்படி பேசுற? முதல்ல உன் சொந்த காலம் நில்றா. அதெல்லாம் தொங்கு சதை. அவங்க திமுகவுக்கு இங்க தொங்கு சதை. எங்க அண்ணன் 234லயும் 40 நாடாளுமன்றத்திலயும் தனிச்சு நிக்கிற ஒரு ஆளு. இளைஞர்களை தவறா வழி நடத்தன்னு சொல்றாங்களே, ஓட்டுக்கு காசு கொடுக்காம இல்ல காசு வாங்காம ஓட்டு போடணும் இளைஞர்கிட்ட சொன்னா அது தவறா? தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்ப தேர்தல் ஆணையம் வந்து இளைஞர்களை தவறா வழி நடத்துதா? தமிழர்கள் தமிழ்ல பேசுங்க, தமிழ் மொழியை முதன்மைப்படுத்தி பேசுங்க, நம்மளுடைய தாய்மொழி விட்டுறாதீங்கன்றாரு. இது வந்து இளைஞர்களை வந்து தமிழ் இளைஞர்களை வந்து தவறா வழி நடத்துறதா? உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கற்பி ஒன்று சேர் அப்படின்றாரு. இது வந்து இளைஞர்களை தவறா வழி நடத்துறதா? கனிம வள கொள்ளை போகுது, உன்னுடைய வளங்கள் கொள்ளை போகுது, அதை கொள்ளை போறதை நீ தடுறான்றாரு. இதை கேட்டுட்டு கன்னியாகுமரியில துரைமுருகன் தடுக்க வேண்டியது, கன்னியாகுமரியில நம்ம கட்சிக்கார பசங்க தடுக்கிறானுங்க, உயிரே கொடுத்துருக்காங்க விலையா. அதுக்கு அது காங்கிரஸோட. இது வந்து இளைஞர்களை தவறா வழி நடத்துறதா? அப்ப கனிம வளங்கள் கொள்ளை போறப்ப ஈடு வேடிக்கை பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க. அதாங்க இவர் எந்த அளவுக்கு வழி நடத்திருக்காங்க பாருங்க. காங்கிரஸ் குமரி மாவட்ட இளைஞர்களை எப்படி வழி நடத்திருக்காங்கன்னா, நீ குவாரி வச்சுக்கோ, நீ வந்து லாரி வச்சுக்கோ, உடச்சுக்கோ, உடச்சு எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல கேரளால வீ கர்நாடகால வீணு. யாரு முதல்ல இளைஞர்கள்னு பேசக்கூடாது. இளைஞர்களை மிக சரியான பாதையில இந்த இளைஞர்கள் இவ்வளவு அதிருப்தியான இளைஞர்களை மட்டுப்படுத்தி வச்சிருக்காரு யாரு? சீமானன். இல்ல காங்கிரஸ்ல எவ்வளவு இளைஞர்கள் இருந்தா அறிவாளி அவங்க விடுங்க. அவங்க 4 பேர் சேர்ந்து ராகுல் ஐயா கைதுக்கே 4 பேர் நின்று விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் இப்படி கை காட்டி அதான் சொல்றாங்க. செல்வம் பெருந்தகை ஒரு ஆளே கிடையாது, காங்கிரஸ் ஒரு கட்சியும் கிடையாது, அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது. அவங்க இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறாங்களே, பிஜேபி செய்த அத்தனை திட்டங்களுக்கு மூல காரணமா இவங்க பேசுறாங்க. எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா 150 வழக்கு இருக்கு, கூட சேர்த்து 60 210 மாத்திரம் தாராளமா. நக்கீரன் கோபால முந்திக்கிட்டு போறதுக்கு உதவி பண்றதுக்கு மிக்க நன்றி. தயவு செய்து இன்னும் பெண்டிங் வழக்கு தான் இருந்தாலும் எடுத்து போடுங்க. உங்களுடைய திராவிட போர்வால் வீரலட்சுமி விஜயலட்சுமி எல்லாத்தையும் வச்சும் போடுங்க. இல்லங்க எங்களுக்கு விளம்பரம் கிடைக்கலங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. எங்களுக்கு விளம்பரம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் போடுங்க. உங்க திராவிட ஊடகத்துல அது நாட்டுக்கு எது முக்கியம் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்ப நீங்க ஒரு சீமானண்ண மேல வழக்கு போடுறதா நாட்டுக்கு முக்கியம், புரியுதுங்களா? பேசும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க தாங்க, சீமானண்ண மேல வழக்கு போடுறதா நாட்டுக்கு முக்கியம். ஏன்னா வந்து நம்ம தான் வந்து ஊழல் பண்றோம், நம்ம தான் மத கலவரத்தை தூண்டுறோம், என்ன காரணம்? நம்ம தான் வந்து இன கலவரத்தை தூண்டுறோம், காரணம் நம்ம தான் வந்து கனிம வளத்தை திருடுறோம், நம்ம தான் வந்து ஊழல் பண்றோம், எல்லாமே எல்லாம் ஆக்கிரமிப்பு, நில ஆக்கிரமிப்பு, கையகப்படுது, இதெல்லாம் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், நடந்துட்டு இருக்கு குற்றம், அதை பத்தி பேசல. அதுக்கு மேல எவனும் இந்த திராவிட அமைப்பு யாரும் வந்து வழக்கு கொடுக்கல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குங்கன்னு. ஜாதிய வன்கொடுமை திருச்சியில பக்கத்துல ஒரு பெரியவர் வேட்டிய வந்து சம அளவு அவரு வந்து முட்டிய அளவு கட்டிட்டாராம். அதாவது ஆண்ட பரம்பரைன்ற அந்த பேண்ட பரம்பரை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இருக்கிற ஒரு இருங்க ஒரு முதியவர் இப்படி கட்டிட்டாராம். அவரு முட்டி வரைக்கும் கட்டிட்டாராம் வேட்டிய. நான் முட்டி வரைக்கும் கட்டுறேன், நீ முட்டி வரைக்கும் கட்டுறியா வேட்டிய, நான் அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஜாதிய வன்கொடுமை இன்னும் அதெல்லாம் இருக்கு இதெல்லாம் திராவிடம் உள்ளவரை ஜாதி இருக்கும். திராவிடத்தோடைய வேரே வந்து ஜாதியில தான் இருக்கு, புரியுதுங்களா? பாஜகவோட வேர் மதத்துல இருக்குன்னா திராவிடத்தோட வேர் வந்து ஜாதியில இருக்கு. ஜாதியும் மதமும் தமிழர்களுக்கு விரோதமானது. அந்த மாதிரிங்க தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இது பிரச்சனை இல்ல, ஜாதி வன்கொடுமை நடக்கிறது பிரச்சனை இல்ல. மலத்தை கரைச்சான், அந்த குற்றவாளி என்ன கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு இத்தனை திராவிட அமைப்புகள் வந்து எந்த வழக்கு கொடுத்து சோமோட்டாவா நீதிபதிகள் சோமோட்டாவா வந்து வழக்கு கொடுத்தது இல்ல. கள்ளச்சாராயம் ஏன் நல்ல சாராயம்னு சொல்லி விக்கிறாங்க, அதை குடிச்சு எத்தனை பேர் சாவறாங்க, எத்தனை இடத்துல எல்லா வீட்லயும் டெய்லியும் பிரச்சனை நடக்குது. குடிச்சிட்டு போய் வீட்டுல சண்டை போடுறான், இருக்கிற காசை அழிச்சிடுறான், குடிச்சு இப்படி இளைஞர்களை தவறாக வழி நடத்துறது. செல்வ பெருந்தகையா தயவு செய்து இதெல்லாம் பாருங்க.
இளைஞர்களை தவறான நடத்துறது உங்க கூட்டணி கட்சி தலைவரான இந்த திராவிடத்தின் போர்வால் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஸ்டாலின் அவர்களே நீங்க இளைஞர்களை தவறா வழி நடத்துறீங்க, நீங்க டாஸ்மாக் திறந்து வச்சு குடிக்க வைக்கிறீங்க, ஒழுங்கான காவல்துறையை நீங்க வைக்காம லஞ்ச ஊழல் காவல்துறையை வச்சுக்கிட்டு கள்ளச்சாராயத்துக்கு ஆதரவான காவல்துறையை வச்சுக்கிட்டு அங்கங்க சாராயம் காய்ச்சி அது மூலயமா இளைஞர்கள் புது திருமணம் செய்த இளைஞர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்னு அங்க பேசணும். எங்க பேசணுமோ அங்க பேசல. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, முதியவர்களுக்கு, குடும்ப ஆண்களுக்கு, குடும்ப பெண்களுக்குன்னு எதுக்கு யாருக்குமே பயன்படாத ஒரு செக்டார் இருக்குன்னா அது வந்து இந்த ஆரியமும் திராவிடம் தான். எங்க புலிக்கொடி மேல எவனாவது இனிமேல் கையை வச்சிங்கன்னா நாங்கள் பேசிட்டுலாம் இருக்க மாட்டோம். பேசிட்டே இருப்பானுங்க, இவனு அப்படியே போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க அப்படிலாம். ஈவேரான்ற ஒரு தனி மனிதர் தான். அதுக்காக எங்களுடைய இனத்தோட கொடியை நீங்கள் தொடுவீங்களா? இது கட்சி கொடி கிடையாதுடா, திருட்டு பயிலுங்களா, இது எங்கள் இனத்தின் கொடி, எங்கள் சோழனுடைய கொடி. நீங்கள் அது மேலே கை வச்சிருக்கீங்க, இது நாம் நம்ம கட்சி கொடி தானே, அப்படியே கை வச்சுட்டு போயிடலாம் அப்படிலாம் கடந்து போட முடியாது தம்பி. இது ஒவ்வொரு தமிழனுடைய கொடி. அது இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தமிழனுடைய கொடி, ஒட்டுமொத்த தமிழுடைய எச்சரிக்கை. அது இனிமேல் சீமான இருக்கிறன்ற பேர்ல நாம் தமிழ் கட்சி கொடி மேல கை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கடைசியா இருக்கும். அந்த உங்களுடைய அரசியல் அத்தியாயமும் முடிக்கப்படும். இது என்னுடைய ஒரு தமிழுடைய எச்சரிக்கை. புலிக்கொடிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. வரலாறற்ற இந்த திராவிடர்கள், ஆரியத்தின் கள்ள குழந்தைகளான இந்த வடக்கிலிருந்து வந்த இந்த திராவிடர்கள் ஒரு புலிக்கொடி, பன்னிக்கொடி வச்சுட்டு இருந்தவங்களாம் புலிக்கொடியை வந்து அடிக்கலாமாடா நீங்க? 2000 வருஷம் பாரம்பரியம் மிக்க அந்த புலினா என்னடா? சோழர்களை நாங்க வந்து முன்னிறுத்துறோம். சோழர் கொடி, அது தலைவர் சோழர் கொடி வர்ணம் அடிச்சுக்கிட்டு சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு வர்ணம் அடிக்கிறது கிடையாது. ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்தை ஆண்ட ஒரு புலிக்கொடி இது. அப்போ உனக்கு வரலாறு, எங்க வரலாறு மேல உனக்கு கோபம் இருக்கு. அதனாலதான் என்னைக்குடா சந்தர்ப்பம் கிடைக்குன்னு எங்களுடைய சின்னமான தமிழர்களுடைய பாரம்பரிய சின்னமான புலி மேல நீ கை வைக்கிற. வீரமிக்க கொடி. உண்மையான தமிழர்கள் தயவு கூர்ந்து இந்த திராவிடர்களை நல்லா பாருங்க. இவங்க வந்து புலிய அவமதிக்கல, நம்மளுடைய சோழர்களை அவமதிச்சிருக்காங்க, நம்மளுடைய தமிழ் உணர்வுகளை அவமதிச்சிருக்காங்க. நீங்க வந்து காசே வாங்கினாலும் உங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அவங்களை எங்க அடிக்கணும்னா வாக்குல மட்டும்தான் அடிக்கணும். இவங்களுக்கு வாக்கு செலுத்துறது மாபெரும் குற்றம். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தயவு செய்து நீங்க வந்து திராவிடர்களுக்கு உங்களை சிறுபான்மை சொல்லி இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஈவேரா உங்களை சிறுபான்மைன்னு சொல்லி அரசியல் பண்றாங்க. சொல்றாரு துலுக்கன்ஸ், நான் சாணத்துல கால் வைக்கிறதுக்கு பதிலாக மனத்துல கால் வச்சேன் அப்படிலாம் சொல்லி உங்களை இழிவுபடுத்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை பொதுவாக சொல்ல முடியுமா? துருக்கியர்கள இருந்து வந்தவர்கள் தான் அந்த வார்த்தை சொல்லாடல. இவங்க எல்லாம் துருக்கில இருந்து வந்தவங்களா? அப்போ ஒரு மொழி ஆராய்வு கூட தெரியலங்க அவர் பெரியாருக்கு. மொழி ஆராய்வே தெரியலங்க. துருக்கிலேன்னு வந்தவங்கள தான் ஷார்ட் ஃபார்ம்ல துலுக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க உள்ள என்னுடைய நண்பர்கள தமிழை தாய்மொழியா கொண்டவங்க எங்க துருக்கில இருந்து வந்தாங்க? கிறிஸ்துவர்கள். எங்களுக்கு மானுட தத்துவம் எங்களோட ஐயா வள்ளுவனே சொல்லிட்டாரு. மானுட தத்துவம் எப்படின்றத உலக தத்துவம் சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரிங்க அவரு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் தமிழர்களுக்கு வேண்டாம். தமிழர்கள் நமக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த பெரியார் சிந்தனைகள். ஆமா, பெரியார் சிந்தனைகள் இது ஈவேரா பெரியார் சிந்தனைகள் புத்தகத்துல தொகுதி 1ல 194வது பக்கம் 94, 95, 96 வந்திருக்கு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு நல்ல விஷயத்த ஒரு கேவலமான விஷயமா மாத்திருக்காரு. கேட்டா வந்து நாங்க சொல்லவே இல்லை. ஆணைமுத்தையா எழுதிருக்காரு, அவர் கூடவே இருந்தவர், அவர் எழுதியிருக்காரு. என்ன பண்றது? அதுக்கப்புறமா தான் ஐயோ பெரியாரே வேண்டாம்னு தூக்கி தூரம் போட்டுட்டு தமிழ் தேசம் தான் வேணும்னு ஐயா பாய்நெடுமாறனை பார்த்து, திருமாவளவனை பார்த்து, அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் தான் அதுல நிலைத்து நீடித்து கொண்ட கொள்கையை உறுதியா இருக்காரு. நாங்களாம் அவர் பின்னாடி நிக்கிறோம். அந்த மாதிரி நீங்களும் வந்துருங்க. கூடிய அவமதிச்ச அந்த படுபாவிகளுக்கு, இந்த திராவிட கழிசடைகளுக்கு இதுக்கப்புறமும் நீங்க வாக்கு செலுத்தாதீங்க. அவங்கள வாக்குல அடிங்க. வாக்குல அடிச்சாதான் அவங்க வாழ்க்கையில அடி வாங்குவாங்க.